வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹியரிங் எய்டை டியர் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டியர் டவுன் வந்து நம்ம சேனலில் பண்ண மற்ற டியர் டவுன்ஸோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டியர் டவுன் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கன்சியூமர் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கும், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் டூலாக இருக்கலாம், லைக் நம்ம ரிஷாப் மல்டிமீட்டராக இருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்த விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ். இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ். அதனால் இதோட கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலானது. ஸோ இதோட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருந்தே ரொம்ப ரிலையபிளாகவும் ஃபெயில் சேஃபாகவும் இருக்கணும்னு சொல்லி மனசில் வச்சுட்டு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் ரொம்பவே டாப் நாச்சாக இருக்கும். இதோட மேனுஃபேக்சரர் வந்து பார்த்திங்கன்னா சிமென்ஸ், ஒரு ஜெர்மன் கம்பெனி. ஸோ சொல்லவே வேணாம், இதோட மேனுஃபேக்சரிங் வந்து எந்தளவுக்கு டாப் நாச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து இவங்க மலேசியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டியர் டவுன் பண்ணுறது மூலமாக இவங்க என்னென்ன டிசைன் டிசிஷன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதை டியர் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து மூணு காம்பனன்ட் தான் இருக்க போகுது. ஒன்று ஸ்பீக்கர், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோனில் ஆம்பியன்ஸில் இருக்க சவுண்டை வாங்கி யூஸரோட ஹியரிங் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி அந்த ஸ்பீக்கர் வழியாக அவங்க அவுட்புட்டாக தர போகிறாங்க. அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்க்ரெட்டான காம்பனண்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பனண்ட் தான் வால்யூம் அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையரை டியூன் பண்ணுற ப்ராசஸ்லாம் வந்து பார்க்க போகுது. இதை ஏன் டிஸ்க்ரெட் காம்பனண்ட்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு அட்மல் மைக்ரோ கண்ட்ரோலரோ இல்லை பிக் மைக்ரோ கண்ட்ரோலரோ யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸான ஒரு காம்பனண்ட். அதை நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு சிமென்ஸ் கம்பெனி 100% நான் அதை ஒன்றும் கழட்டி பார்க்காம நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்க்ரெட்டான காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்க்ரெட் காம்பனண்ட்னால் இந்த பர்பஸ்க்காகவே பர்பஸ் டிசைன்டு ஒரு காம்பனண்ட். ஸோ சிமென்ஸ் வந்து இதுக்காக ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு காம்பனண்ட்டை தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதை பற்றி நல்லா ப்ரீஃபாகவே பார்த்துட்டோம். இப்போ இது வெளியில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது அண்ட் இது எப்படி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது. அப்புறம் ஒரு பவர் பட்டன் இருக்குது. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிமென்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் இருக்குது அண்ட் ஒரு டேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரே வீட்டில் வந்து நம்ம 2 டிவைஸ் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே தான் இந்த டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வேணால் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பேக்கிங்லேயே வந்து எனக்கு இன்னொரு டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ மல்டிபிள் டிவைசஸ் இதே மாடலில் யூஸ் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த டேக் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CE சர்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது. இதில் இருக்க சர்டிஃபிகேஷன் ஒன்று தான், CE சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த சர்டிஃபிகேஷன் மார்க்குமே வந்து இந்த டிவைஸில் வந்து கிடையாது. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவைஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் தெரியும், இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான 2 டயல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டயல்ஸை வந்துட்டு நம்ம யூஸரோட ஹியரிங் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கையோட கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி பார்த்திங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க செல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டன் செல் மாதிரி கிடையாது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. ஹியரிங் எய்டுக்காகவே வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்காகவே டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. என்கிட்ட இருக்கிறதே சின்னதான இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இதுதான். ஸோ ஒரு கம்பேரிசனுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தெரியும் இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு பிளேடு யூஸ் பண்ண போகிறேன். பிளேடோட ஷார்ப் பாயிண்ட்டுக்கு பதிலாக பிளேடுக்கு பின்னாடி இருக்க இந்த பாயிண்ட்டை வச்சு தான் இதை கழட்ட போகிறோம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து முடிஞ்ச அளவுக்கு லூஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று மேலே ஒன்று கீழே. ஸோ இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து நான் இந்த பிளேட் டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஆல்ரெடி கழட்டிட்டேன். இன்னொரு ஸ்க்ரூ இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவைஸை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிவைஸை நம்ம டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இதோட பிசிபி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த வால்யூம் ராக்கர்லேருந்து வரலாம். இந்த வால்யூம் ராக்கர் பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, கீபேட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா டோம் ஸ்விட்ச், அதே மாதிரி டோம் ஸ்விட்ச் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால்யூம் ராக்கரில் 2 பின்ஸ் இருக்குது. பிசிபியில் இருக்க டோம் ஸ்விட்சை வந்து இந்த பின்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. சேம் டெக்னிக் தான் இவங்க பவர் ஸ்விட்சுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிசிபியை பற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பனண்ட் வந்து இந்த டோர் தான். இதை நான் ஏன் டோர்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட டாப்லேயும் பாட்டம்லேயும் 2 க்ரூவ்ஸ் இருக்குது. இந்த பாடியிலேருந்து 2 பின்ஸ் அழகாக அந்த க்ரூவில் வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு டோர் மாதிரி ஸ்விங் ஆகிட்டுருக்கு. இதோட ஃபிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இது பாடியோட போய் லேட்ச் ஆகிற அந்த ஃபீலும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அடுத்து இந்த பாடிக்கு வருவோம். பாடியில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சே தெரியுது இது எந்த அளவுக்கு வந்து ப்ரிசைஸாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்டு இதை பார்க்குறப்ப இதோட மோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருந்துருக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் நான் பார்த்த ஒரு டீட்டெயிலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட டாப் பார்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மெட்டல் பார்ட் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல 2 ஸ்லாட் இருக்குது. அந்த 2 ஸ்லாட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டரோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிசைஸான ஒரு ஸ்லாட்டை வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இவங்க ஒரு ஃபீச்சரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் வந்து டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து டாப் நாச்சுன்னு சொல்கிறோம், இந்தளவுக்கு ப்ரிசைஸாக பண்ணியிருக்கிறத. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெட்டல் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் பீஸ் எதுக்குன்னா, நம்மளோட பிசிபியையும் அண்ட் ஸ்பீக்கரையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இவங்க கொடுத்துருக்கிறது தான் இந்த மெட்டல் பீஸ். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டல் பார்ட்டு தான். இதை வந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோல்டு பண்ணி யூஸ் பண்ணல. இதை வந்து பார்த்திங்கன்னா மோல்டு பண்ணிவிட்டு இந்த டாலரன்ஸுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, சிஎன்சி மிஷினிங் பண்ணி இந்த டாலரன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா, இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து இந்த பாடியோட மோல்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் நினச்சேன். இதை கழட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 2 பார்ட்டுக்கும் நடுவில் வந்து இது ஃப்ரிக்ஷன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சாலிடாக வந்து ஃபிட் ஆகிருந்துச்சு. கழட்டின பிறகு தனியாக வந்து எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து இது பாடியோட மோல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது தனியாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டாலரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்மளோட ஸ்பீக்கரையும் இந்த மெட்டல் பார்ட்டையும் அப்புறம் நம்மளோட மைக்ரோஃபோனையும் இந்த பிளாஸ்டிக் பாடியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரியான டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிலிக்கன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டியூப்ஸை வச்சு தான் இவங்க அந்த ஸ்பீக்கரையும் இந்த மெட்டல் பார்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பிசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்க ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் ட்வீசரில் பிடிச்சிருக்கிறது தான் நம்மளோட ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெக்யூலரான ஒரு ஸ்பீக்கர். இந்த பர்பஸ்க்காகவே இதை வந்து பர்பஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சுற்றியும் வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணி சீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைடில் வந்து நமக்கு 2 டெர்மினல் இருக்குது. இந்த டெர்மினல்ஸில் தான் வந்து நம்ம பிசிபியிலேருந்து வர கண்டக்டர்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டாப் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதையும் வந்து ஸ்பாட் வெல்டு பண்ணி அதை சுற்றியும் வந்து சவுண்ட் லீக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சம் கைண்ட் ஆஃப் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணி சீல் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. அண்ட் இந்த ஸ்பீக்கருக்கு அவுட் சைடில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ரிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் எதுக்குன்னா நம்மளோட இயரிங் எய்டோட உள்ளே இருக்க பாடியில் வந்து இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்மளோட மைக்ரோஃபோனுக்கு போவோம். இந்த மைக்ரோஃபோனில் வந்து ஒரு பார்ட் நம்பர் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சு ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த மைக்ரோஃபோன்லேருந்து 3 கண்டக்டர்ஸ் வந்து வெளியே வருது. ஸோ இந்த 3 கண்டக்டர்ஸுக்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஹெட்ஃபோன்ஸில் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கண்டக்டர்ஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ரெட் ப்ளூ அண்டு ரெட் ப்ளூ ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இயரிங் எய்ட்லேயே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான காம்பனண்ட் இது 2 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது 2த்தையும் வந்து
டிசைன் பண்ணுறதுக்கு நிறையா R&D வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நிறையா கோடிகளை வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ காஸ்ட்லியான காம்பனண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன் தான். ஸோ இந்த டிவைஸோட 50% காஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த 2 காம்பனண்ட்டுக்கு தான் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பிசிபியோட டாப் சைடில் பார்த்தோம்னா ஒரு சிலிக்கன் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்த மாதிரி இது வந்து சிமெண்ட்ஸ் இதுக்குன்னே டிசைன் பண்ண அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் சிலிக்கன் தான். ஆஃப் தி ஷெல்ஃபாக கிடைக்கிற ஒரு ப்ராசஸரை வந்து இவங்க யூஸ் பண்ணல, இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் இதில் நோட்டீஸ் பண்ண ஒரு வியர்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்ரி டெர்மினலை பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி டெர்மினலோட ஒரு பேட்லேருந்து ஒரு ட்ரேஸ் வந்து இன்னொரு பேடுக்கு போகுது, அது வந்து நார்மலாக தான் இருக்குது. பட் ரைட் சைடில் இருக்க இன்னொரு பேடை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்பைரல் மாதிரி ட்ரேஸ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நான் இப்போ வைக்கிறேன், நீங்களே பாருங்கள், ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா இது ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல தான் தெரிஞ்சு இது வந்து பிசிபிலேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க ஒரு ஃபீச்சர். அதாவது இவங்க வந்து இண்டக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிசிபிலேயே ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைரல் வந்து ஒரு இண்டக்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு இண்டக்டர். இதே இண்டக்டர் தான் இவங்க பிசிபிலேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இங்கே வந்து இவங்களுக்கு இண்டக்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டிருக்கு, அதனால இந்த ஒரு ஸ்பைரல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோடய கெஸ் தான். பட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைரலெல்லாம் இண்டக்டன்ஸ் க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இப்போ ஏதாச்சும் ஒரு பிசிபியில் ஒரு பெரிய ட்ரேஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரேஸில் கூட வந்து இண்டக்டன்ஸ் வந்து உருவாகும். ஸோ இவங்க இதை பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக இண்டக்டன்ஸ்க்காக தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த பிசிபியை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து கன்ஃபார்மல் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கன்ஃபார்மல் கோட்டிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் மற்ற பேசிவ் காம்பனன்ட்ஸை சுற்றி வந்து ஒரு செலாஸ்டிக் மாதிரி ஒரு ஜெல்லை வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா சப்போஸ் இந்த இயரிங் ஐடை வந்து கீழே போட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாக் கொடுத்தாலோ அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து அந்த செலாஸ்டிக் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த செலாஸ்டிக் இல்லைன்னா சால்டர் வந்து கிராக்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி கிராக் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சர்க்யூட் பிரேக் ஆகலாம். ஸோ இது வந்து மேல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் அந்த செலாஸ்டிக்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மேபி அது ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக கூட இருக்கலாம் இந்த டிவைஸ்க்கு. இப்போ இந்த பிசிபியை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், பேக் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் சைடு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பனண்ட் வந்து என் கண்ணுக்கு தெரியுது, அதை வந்து நான் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த டோம் ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டோம் ஸ்விட்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த டோம் ஸ்விட்சஸ். ஸோ அது இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஏன் சவுண்டு வரலன்னு கேட்காதீங்க, ஆடியோ வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் திருப்பி ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்ததில் என்ன காம்பனண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட 2 ட்ரிம்மர் பாட்ஸ் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் கலர் ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. இந்த 2 ட்ரிம்மர் பாட்ஸ் வந்து நம்ம அந்த ஆம்ப்ளிஃபையரோட வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா இன்ட்ரெஸ்டிங்கான காம்பனண்ட்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும், ஒரு ரெட் கலர் ஒயர் வவுண்டு காயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டிப்பிக்கலாக ரேடியோவில் பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி காயில் தான். நடுவில் வந்து ஒரு ஃபெரைட் கோர் இருக்குது, அதை சுற்றி வந்து காயில் வந்து வவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயரிங் ஐடுக்குள்ளே காயில் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்குமே புரியல எடுத்தோன்னே. பட் கொஞ்சம் ரிசர்ச்சஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அதை புரிஞ்சிச்சு. ஸோ இந்த காயில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட பிரின்சிபல் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க விதம் இருக்கு இல்லையா, சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸருக்கு வந்துட்டு சில ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்குவன்சியில் ஆடியோ போச்சுன்னா தான் அவருக்கு வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். சில ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்குவன்சிஸில் போகிறத வந்து அவங்களாம் கேட்க முடியாத இருக்கலாம். ஸோ இப்படி இருக்க டைமில் நம்ம யூஸர் வந்து ஒரு ஃபோன் பேசினா கூட அந்த ஃபோன்லேருந்து வர அந்த ஆடியோ கூட அவருக்கு வந்து கரெக்டாக கேட்காமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே இந்த ஃபீச்சரை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காயில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனோட ஸ்பீக்கர்லேயே ஒரு காயில் வந்து இருக்கும். ஸோ ஃபோனோட ஸ்பீக்கர் வந்து இந்த காயிலுக்கு பக்கத்தில் வரப்போ இந்த காயில் அண்ட் நம்மளோட ஃபோனில் இருக்க ஸ்பீக்கரோட காயில் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரே டைமில் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக அந்த சிக்னல்ஸ் வந்து இந்த காயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி இந்த காயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப நம்மளோட அந்த சிலிக்கன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோஃபோன்லேருந்து வர இன்புட்டை கட் பண்ணிவிட்டு இந்த காயிலிருந்து வர இன்புட்டை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ சூப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபோன் பேசுகிறப்ப கூட
கிளியராக வந்து நம்மளோட யூஸருக்கு வந்து ஆடியோ வந்து கேட்கணுங்கிறக்காக தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காயிலுக்கு பேர் வந்து டெலி காயில் அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ நான் இந்த பிசிபியை போட்டு திருப்புறப்ப அந்த டோம் சுவிட்சு பார்த்திங்கன்னா கீழே கலந்து விழுந்துருச்சு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பிசிபியில் இருக்க அந்த ட்ரேஸ் வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. வெளியே வந்து ஒரு அவுட்டர் சர்க்கிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மேலே இருந்த அந்த டோம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சில்வர் கலரில் விழுந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டோம் வந்து ப்ரெஸ் ஆகிறப்ப வெளியே இருக்க அந்த அவுட் சைட் லைனும் அண்டு உள்ளே இருக்க அந்த டாட்டும் வந்து கண்டக்ட் ஆகி சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிரும். அப்போ அது ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. அண்ட் மேலே ஒரு எல்லோ கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்குது. அதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் எல்லோ மைலர் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ்க்காகலாம் யூஸ் பண்ணல, ஒரு டியூரபிலிட்டிக்காக வந்து இங்கே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஹியரிங் எய்ட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே இந்த சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யுகன் சைனிங் ஆஃப்.